தொண்டை நாட்டில் திருநின்ற ஊரில் மறையவர் குலத்தில் பிறந்தவர் பூசலார் என்னும் பெருந்தகையார். சிறு வயது முதலே நஞ்சையும் அமுதமாக உண்ட கரிய கழுத்தையுடையவனான திருநீலகண்டனின் மீது மிகுந்த பக்தியும் அன்பும் கொண்டிருந்தார். ஆகம வேத சாஸ்திர நெறிகளையும் கற்று தேர்ந்திருந்தார். இவர் சிறுவயதிலிருந்து வளர வளர சிவபெருமானுக்கு செய்யும் பணிகளில் சிவனடியார்களுக்கு தேவையான பணிகளை செய்து கொடுப்பது முதன்மையானது என்றும் அதுவே அவருடைய பிறவி பயன் எனவும் கருதினார். பொருள் தேடி வரும் அடியார்களுக்கு அவர்களுக்கு வேண்டியவற்றை அளித்து வந்தார். சிவபெருமானுக்கு தமது ஊரில் திருக்கோவில் அமைத்து அதில் பணி செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அந்த எண்ணத்தை நிறைவேற்றும் விதமாக அதற்கான பொருள் அவரிடத்தில் இல்லாததால் அதற்குரிய பொருளை தேடினார். இறுதியில் எவ்வளவு முயற்சி செய்தும் அதற்கான பொருளை அவரால் பெற முடியவில்லை. மிகவும் மனம் வருந்திய பூசலார் என்ன செய்வதென்று தெரியாமல் மனம் கலங்கி ஏங்கினார். ஏன் அனைவரும் காணும் வகையில் வெளியில் புச்சிடங்கொண்ட சிவபெருமானுக்கு நம்மால் கோவில் எழுப்ப முடியவில்லை. என் மனதிற்குள்ளே சிவபெருமானுக்கு எவ்வளவு பெரிய கோவில் வேண்டுமானாலும் கட்டலாம் என்று தம் மனதுக்குள் எண்ணிக்கொண்டு அதை செய்ய தீர்மானித்தார். அதற்கான பணிகளையும் தினந்தோறும் மேற்கொள்ள தொடங்கினார். அதாவது தமது மனதில் திருக்கோவில் எழுப்புவதற்கு தேவையான நிதியை சிறிது சிறிதாக சேர்த்தார். அதன் பின்பு அந்த நிதியை கொண்டு கருங்கல், மரம், சுண்ணாம்பு முதலிய கருவி கரணங்களையெல்லாம் மனதில் சேர்த்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அப்பணிகளை செய்வதற்காக தச்சர் முதலிய பணியாளர்களையும் மனதில் எண்ணிக்கொண்டார். ஒரு நல்ல நாள் பார்த்து தனி இடத்தில் அமர்ந்து ஐம்புலன்களையும் அடக்கி கொண்டு ஆகம முறைப்படி மனதின் உள்ளே கோவில் கட்டத் தொடங்கினார். வேலைகள் யாவும் முடிந்து அக்கோவிலின் உள்ளே கிணறு, திருக்குளம், சுவர் எல்லாவற்றையும் வடிவமைத்தார். வெளியில் கோவில் எழுப்புவதற்கு எத்தனை நாள் ஆகுமோ அத்தனை நாளானது மனதின் உள்ளே கோவில் எழுப்புவதற்கு ஆனது. தான் நினைத்த பணிகள் யாவற்றையும் முழுவதுமாக முடித்த பின்னர் கற்ப கிரகத்தில் சிவபெருமானை எழுந்தருளச் செய்வதற்கேற்ற நல்ல நாளும் வேளையும் நிச்சயித்தார். இப்படி மனதின் உள்ளே இவருடைய திருப்பணி நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த பல்லவ தேசத்து மன்னனான காடவர்கோனாகிய வேந்தன் எம்பெருமானிற்காக கற்கோவில் ஒன்றை கட்டி முடித்தார். அக்கோவிலில் கும்பாபிஷேகத்திற்கு என்று வகுத்து தான் அமைத்த கற்கோவிலில் சிவபெருமானை எழுந்தருளிவிப்பதற்கு பூசலார் தன் மனதில் வகுத்த அந்த நாளையே குறித்து அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தார் மன்னர். பூசலாரது அன்பின் திறத்தை உலகத்தில் உள்ளோர் அனைவரும் அறிந்து கொள்ளும் விதமாக கருணை உள்ளம் கொண்டார் சிவபெருமான். நாட்கள் கடந்து கும்பாபிஷேகத்திற்கான நாளும் நெருங்கத் தொடங்கியது. கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் இரவு சிவபெருமான் காடவர்கோனாகிய மன்னனின் கனவில் வந்தார். திருநின்ற ஊரில் குடியிருக்கும் நம்முடைய அன்பனாகிய பூசலார் அவருடைய உள்ளத்தில் நீண்ட நாள் நினைத்து கட்டி முடித்துள்ள கோவிலுக்கு நாளை கும்பாபிஷேகம். நாளை நான் எழுந்தருள மனம் கொண்டுள்ளேன். ஆதலால் நீ இங்கு செய்ய துணிந்த கும்பாபிஷேகத்தை வேறு ஒரு நாளில் வைத்துக் கொள்வாயாக என்று கூறிக்கொண்டு மறைந்தார் சிவபெருமான். பல்லவர்கோன் மன்னன் தூக்கத்திலிருந்து எழுந்தார். சிவபெருமான் தன் கனவில் தோன்றியதையும் அவர் கூறியதையும் நினைத்து ஆச்சரியம் கொண்டார். இறைவன் விருப்பம் கொண்டு செல்ல துவங்கும் வகையில் அமைத்த பெரிய திருக்கோவிலை அமைத்த பெருந்தகையாரை நேரில் சென்று காண விரும்பி பொழுது விடுவதற்குள் அமைச்சருடனும் பரிவாரங்களுடனும் திருநின்ற ஊரை அடைந்தார். திருநின்ற ஊரை அடைந்த அரசன் அவ்வூரில் இருந்தவர்களை பார்த்து பூசலார் அமைத்துள்ள திருக்கோவில் எங்குள்ளது என்று கேட்டார். அதை கேட்ட திருநின்ற ஊரை சேர்ந்த மக்கள் பூசலார் இவ்வூரில் எந்தவிதமான கோயிலையும் கட்டவில்லை என்று கூறினார்கள். அவர்களின் கூற்றுக்களில் நம்பிக்கையில்லாத வேந்தன் ஊர் முழுவதும் ஏதேனும் புதியதாக கோவிலை கட்டியுள்ளார்களா என தேடினார். எந்த இடத்தில் தேடியும் எந்த ஒரு கோவிலும் இல்லை. கடைசியாக மன்னன் அவ்வூரில் உள்ள அனைத்து அந்தணர்களையும் வரவழைத்து பூசலாரை பற்றி கேட்க அவர்களின் மூலம் பூசலார் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டார் மன்னர். பூசலார் இருக்கும் இடத்தை அறிந்ததும் அவர் இருக்கும் இடத்தை நோக்கி புறப்பட்டார் மன்னர். பூசலாரை நேரில் கண்டதும் அவரை வணங்கி, தேவரே, எம்பெருமான் என் கனவில் வந்து நீங்கள் எம்பெருமானுக்காக
திருக்கோவில் கட்டி அமைத்துள்ளதாகவும் அந்த கோவிலில் சிவபெருமானே எழுந்தருள செய்யும் நாள் இந்த நாள் என்றும் நீங்கள் கட்டிய திருக்கோவிலில் எழுந்தருள விருப்பம் கொண்டிருப்பதாகவும் கூறினார். அதனால் நான் காஞ்சியில் கட்டி முடித்து வைத்துள்ள திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை வேறு நாள் பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கட்டளையிட்டு அருளினார். அதை கேட்டதும் நீங்கள் கட்டி முடித்துள்ள திருக்கோவிலை தரிசித்து வழிபட பெருமகிழ்ச்சி கொண்டு வந்திருப்பதாகவும் நீங்கள் அமைத்துள்ள அத்திருக்கோவில் எங்குள்ளது என்று கனிவோடு கேட்டார் மன்னர். பூசலார் அரசனின் பேச்சை கேட்டு ஆச்சரியத்தில் மூழ்கினார். அவர் கொண்ட மகிழ்ச்சி அளவில்லாமல் இருந்தது. எம்பெருமானுக்கு ஆலயம் அமைக்க அரும்பாடு பட்டேன் என்றும் பெருமளவு பொருளில்லா நிலையில் சிவபெருமானுக்கு கோவில் கட்ட முடியவில்லை என்றும் கூறினார். வேறு வழியின்றி எனது மனதில் கோவில் கட்டினேன். இன்று அவரை இத்திருக்கோவிலில் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் புரிகிறேன் என்றார். அவர் கூறியதை கேட்டு மன்னன் ஆச்சரியமடைந்தார். இறை வழிபாட்டின் இன்றியமையாத சக்தியை உணர்ந்தார் அரசன். அரசன் அதிசயித்து பூசலாரை தாழ்ந்து வணங்கி தனது நகருக்கு சென்றார். பூசலார் சிவபெருமானை உள்ளத்தில் நினைத்து பூஜையை தொடங்கினார். அன்று முதல் தினம்தோறும் முக்காலமும் நெறி வழுவாமல் நித்திய நைமித்தியங்களை செய்து உள்ள கோவிலில் உள்ள முக்கண்ண பெருமானை வழிபட்டு வந்த நாயனார் பிறவா பேரின்பமாகிய பெருமாளின் திருவடி நிழலை அடைந்தார்.